உலகம் முழுவதும் பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இது உங்களுடைய ஜோதிட ஆசான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவிருப்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேங்க. இந்த வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பிப்ரவரி மாதத்திற்கான ராசி பலன்கள். 2025ஆம் ஆண்டில் 2வது மாதம் பிப்ரவரி மாதங்க. இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்தவரை கிரகங்களை கணக்கிட்டு பார்க்கும் பொழுது மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கும் அதில் வரக்கூடிய 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒவ்வொரு வீடியோவில் ஒவ்வொரு ராசிக்கும் அதுக்குடியான நட்சத்திர பலன்களும் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த வீடியோ பதிவில் பார்க்க இருக்கிறது கடக ராசிக்கான பிப்ரவரி மாத ராசி பலன்கள் எப்படிப்பட்ட பலன்கள் மற்றும் பரிகாரத்தை அளித்தருகிறார். கிரகங்களை துணியமாக கணித்து உங்களுக்கு பெருமிடம் வழங்குகிறது நம்முடைய யூடியூப் சேனலில் போட்டுட்ருக்கோம். இப்போ இந்த கடகராசியை பொறுத்தவரை வரக்கூடிய 3 நட்சத்திரம் என்பது புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதமும், பூச நட்சத்திரம் 4 பாதங்களும், ஆயில நட்சத்திரம் 4 பாதங்களும் வரக்கூடியது கடகராசி என்பர்களாகும். இந்த நேர்களே நம்முடைய பார்த்து கொண்டிய அனைத்து கடகராசி என்பவர்களுக்கும் உங்களுக்கு அஷ்டமசனி விலக போகிறாருங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கும், கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. எல்லோரும் வீடியோ பார்க்குற அனைவரும் உங்களுடைய பெயரை கமெண்ட் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இலவசமாக ஜோதிடம் பார்க்கப்படும். சரிங்களா? தைரிய வீரிய ஸ்தானத்தில் கேதுங்க. அப்போ தைரிய வீரிய ஸ்தானம் என்பது என்னங்க? 3ஆம் இடத்துல கேது இருக்கிறார். குடும்பத்தில் கூடிய உங்களுடைய சகோதர ஸ்தானம் என்பது சகோதரிடம் கொஞ்சம் சற்று கவனமாக இருப்பது ரொம்ப நல்லதுங்க. ஏனென்றால் தைரிய வீரிய ஸ்தானத்தில் கேது இருந்து உங்களுடைய கூட பிறந்த உடன்பிறப்பில் கொஞ்சம் பிரச்சனைகள், தேவையில்லாமல் வம்பு வண்டு சண்டைகள் இந்த மாதிரிலாம் வர இருக்குதுங்க. அதே பகவான் செவ்வாய் பகவான், அதாவது சகோதர ஸ்தானத்துக்கு உரியவர் செவ்வாய் பகவான் விரைய ஸ்தானத்தை இருப்பது வகரமற்று போகிறது குடும்பத்தில் கொஞ்சம் அவ்வப்போது நல்லதில்லை. கொஞ்சம் பேச்சில் நிதானம் தேவைங்க. கலஸ்திர ஸ்தானத்தில் சூரியன் புதன். அப்போ 7ஆம் இடத்துக்குரியவர் சூரியனுடைய பார்வை புதனோடு சேர்ந்திருக்கிறாரு. அரசாங்க ரீதியாக, அரசியல் ரீதியாக உங்களுக்கு அரசாங்கத்தில் ஏதாவது மேலே படிக்கிறது, இல்லை வேலைக்கு கவர்மெண்ட் சார்ந்த வேலைக்கு போகிறது, இல்லை மேலே டெஸ்ட் அடிக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது இந்த டைமில் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு சாதகமாக இருக்குதுங்க. இந்த மாதம் உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மை கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. அஷ்டமஸ்தானத்தில் சனியோடைய பார்வை 8ஆம் இடத்தில் சனி இருக்கிறார். உடல் நல்ல சற்று அக்கறை செலுத்துவது நல்லது. உணவு ஆதாரங்களை குறைப்பது நல்லது. உடலில் சற்று உடல் பிரச்சனைகள், உடலுடைய உபாதைகள் ஏதாவது இருந்தால் நீங்கள் செக் பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன் ராகு. இந்த பாக்கியஸ்தானம் என்பது 9ஆம் இடத்துல ஒரு சுக்கிரனும் ராகுன்னு இருக்கிறதால உங்களுக்கு மனைவியுடைய கிரகம் உங்களுக்கு நல்லா இருக்குங்க. மனைவியால் நல்ல சப்போர்ட் கிடைக்கிறது இந்த காலகட்டம், இந்த மாதம். இப்போ லாபஸ்தானத்தில் குரு வக்ரம் பெற்றிருக்கிறார். இப்போ லாபஸ்தானம் என்பது 11ஆம் இடத்துல குரு வக்ரம் போது ரொம்ப சிறப்பு இல்லைங்க. பணம் எங்கேயாவது கொடுத்துட்டு மாட்டிக்காதீங்க. கொடுத்த பணத்தை கொஞ்சம் எப்படியோ பொறுமையாக பேசி வாங்க பாருங்கள். இதனால் வரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்களோட உடல்நல நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலம் இருக்குது. இப்போ விரயஸ்தானத்தில் செவ்வாய், இப்போ 12ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார். கொஞ்சம் திருமணம் சாதம் சற்று கவனம் தேவை நல்லது. புத்திரபாகித காத்து இந்த காலகட்டம் புத்திரபாகித கொஞ்சம் கிடைக்கப்பட்டு மன மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. அவன் மகிழ்ச்சியான சம்பவங்களுக்கு உங்களுடைய இல்லத்தில் நடக்க இருக்குதுங்க. கிரக மாற்றங்களின் மாதம் 5/2/2025 அன்று கலஸ்திர ஸ்தானத்தில் இருந்த புதன் அஷ்டமஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார். இப்போ 11/2/2025 அன்று லாபஸ்தானத்தில் இருந்த, அதாவது 11ஆம் இடத்தில் இருந்த குரு வக்ரம் நிவர்த்தி ஆகிறார். 12/2/2025 அன்று கலஸ்திர ஸ்தானத்தில் இருந்த சூரியன் அஷ்டமஸ்தானத்திற்கு மாற இருக்கிறாருங்க. 21/2/2020 அன்று அயன சயன போகஸ்தானத்தில் இருந்து செவ்வாய் வக்ரம் நிவர்த்தி ஆகிறார். 26/2/2025 அன்று ரணருண ரோகஸ்தானத்தில் இருந்த புதன் கலஸ்திர ஸ்தானத்திற்கு 7ஆம் இடத்துக்கு 12ஆம் இடத்தை விட்டு எடுத்துட்டு 6ஆம் இடத்திலிருந்து உங்களுக்கு என்ன பண்ணுறாருங்க, கலஸ்திர 7ஆம் இடத்திற்கு மாற இருக்கிறார். பலன்கள் பார்த்தும்போது இந்த மாதத்தை பார்க்கும்போது கடக ராசினரே, வாழ்ந்த கடகராசியில் பிறந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த மாதங்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்து வந்த தடைகள்லாம் நீங்க இருக்குதுங்க. தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் சஞ்சாரத்தால் எதிர்ப்புகள்லாம் இது வரைக்கும் உங்களுக்கு எதிர்ப்புகள், போட்டிகள்லாம் விலக இருக்குதுங்க. நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகும். பணவரத்து எதிர்பார்த்தது போல் இருக்கும். புதிய நம்முடைய நட்பு கிடைக்க இருக்குதுங்க. பாதியில் நின்ற காரியங்களை தொடர்ந்து செய்து முடிக்க போகிறீங்க. வழக்குகளில் திடீர் திருப்பம், குழப்பம் எல்லாம் ஏற்பட்டு நீங்கள் இருக்குதுங்க. தீ எந்திரம் ஆகியவற்றை கையாளும் போது கவனம் தேவைங்க. ரொம்ப நீங்கள் கொஞ்சம் இந்த எந்திரம் இதெல்லாம் இருக்கும்போது கவனம் தேவைங்க. தொழில் ஸ்தானாதிபதி செவ்வாய் வக்கரமாக இருந்தாலும் சுக்கிரனுடைய பாக்கியஸ்தானத்தில் உச்சமாக இருக்கிறார். இது யோகமான காலமாக இருக்குதுங்க. அப்போ தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைத்தாலும் அதிகமாக உழைக்க வேண்டியிருக்கும். சரக்குகள் அனுப்பும்போது கவனம் தேவைங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதல் கவனத்துடன் செயலாற்றுவது நல்லதுங்க. குடும்பாதிபதி பவர் 2ஆம் இடம், வாக்கு குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துக்குரிய சூரியனுடைய அவரதுடைய ஸ்தானத்தில் சப்தம ஸ்தானத்திற்கு மாற இருக்கிறாருங்க. அப்படி மாறும்போது குடும்பத்தில் சிறு சிறு உபாதைகள் ஏற்பட்டு நீங்கள் இருக்குதுங்க. இதனால் வரைக்கும் இல்லாத மாற்றங்கள் வாழ்வியல் உங்களுக்கு இருக்குதுங்க. அப்போ கணவன் மனைவிக்கு ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வது நல்லது.
குடும்பத்தில் சிறு சிறு சண்டைகள் உண்டாக இருக்குதுங்க. அப்போ பிள்ளைகளுடைய அன்பாக நடந்து கொள்வது நன்மை தரும். பெரியவர்களுடைய ஆலோசனைகளை பெறுவது சிறந்தது. பெண்களுக்கு மனதில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்கள் இருக்குதுங்க. சமையல் செய்யும்பொழுது மின் சாதனங்கள் இயக்கும் போதும் ரொம்ப கவனம் தேவைங்க பெண்களுக்கு. கலைத்துறையில் பிறந்தவர்களுக்கு, கடகராசியில் பிறந்த கலைத்துறையினருக்கு இந்த பிப்ரவரி மாதத்தை கிரகங்களை கணக்கிட்டு பார்க்கும்போது எதிர்காலம் பற்றிய சிந்தனைகள் மேலோங்கும். எல்லா காரியங்களும் நல்லபடியாக நடக்க இருக்குதுங்க. ஆராய்ந்து செய்யும் காரியங்களை சாதகமாக விளங்கு தர இருக்குதுங்க. வாகனங்களை ஓட்டும் பொழுது எச்சரிக்கை அவசியம். வீண் செலவு ஏற்பட இருக்குதுங்க. அடுத்தவருக்கு எவ்வளவு நல்லது செய்தாலும் அது எடுபடாமல் போகக்கூடிய காலகட்டம். மற்றவர்களுக்கு நீங்கள் நல்லது செய்யணும், நல்ல விஷயம் பண்ணணும் வச்சுன்னு இருக்கீங்க. அது எல்லாமே உங்களுக்கு எவ்வளோ செஞ்சாலும் உங்களுக்கு வீண் தாங்க. அது என்ன செஞ்சிட்டேங்கிற ஒரு வார்த்தைகள் வரப்போகுதுங்க. கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. அடுத்தவர்களை ஓடுவதை விட்டுவிட்டு தன்னுடைய வாழ்க்கையில் உங்களுக்காக ஓட பாருங்கள். வாழ்க்கை ஜெயம் உண்டாகும். அரசியல் துறையினருக்கு எப்படி இருக்க போகிறது? கடகராசியில் பிறந்தவர்களுக்கு நல்ல பேச்சு திறமை, முன் கோபத்தை குறைத்து நல்லது. அரசியல் துறையினருக்கு மற்றவர்களுக்கு உதவ போய் வீண் பழி ஏற்பட இருக்குதுங்க. கவனம் தேவை. தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல்கள் அதிகரிக்கும். ஆனால் பண வரத்து திருப்திகரமாக இருக்க போகுதுங்க. மேலிடத்தினுடைய கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுப்பது நன்மை தரும். மாணவர்களுக்கு கல்வி பற்றிய மனக்கவலை ஏற்பட்டு நீங்கள் இருக்க போகுதுங்க. ஆசிரியர் ஆலோசனை கை கொடுக்கும். இப்போ பள்ளிக்கூடத்தில் முக்கியமான எக்ஸாம் எழுதுறவங்க கொஞ்சம் இந்த 10th 12th படிக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது. ஏன்னா அஷ்டசனி விலக போகிறாரு. எதிர்பார்த்த அளவுக்கு மதிப்பெண்கள் பெற்று உங்களுடைய ஆசிரியர்களுக்கும் பெற்றோருக்கும் மதிப்பை ஏற்படுத்துவோம் உங்களுக்கு இந்த காலகட்டம் இருக்குதுங்க. இதில் புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதங்க. நட்சத்திர சார்ந்த பலங்கள் எடுத்து பார்க்க இருக்கிறோம். இந்த மாதம் பிள்ளைகளுடைய எதிர்காலம் குறித்து சிந்தனை மேலங்கும். உறவினர்கள் நம்முடைய உதவியும் கிடைக்க இருக்குதுங்க. திறமையாக பேசுவதன் மூலம் காரிய அனுகூலம் உண்டாக இருக்குதுங்க. தெளிவான சிந்தனை இருக்க போகுதுங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? இந்த மாதம் மனதில் உற்சாகம் உண்டாகும். மன அமைதி ஏற்பட இருக்குதுங்க. வாழ்க்கை சிறப்படையும். திடீர் கோபம் டென்ஷன் ஏற்படுகிறது. கொஞ்சம் சக்தி தட்டு யோசித்து பேசும் மூலம் நிறைய பிரச்சனை சமாளிக்கக்கூடிய காலகட்டம். பிரச்சனை நிறைய இருக்குதுங்க. கொஞ்சம் ஒரு கோபம் டென்ஷன் குறைத்திட்டு இந்த டைமில் இந்த கோபம் தேவைதானா யோசித்து பேசுவதன் மூலம் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்க போகிறீங்க. கட்டுப்படுத்தி கொள்வது நல்லது. வீண் அலைச்சல்கள் மனக்குழப்பம் உண்டாக இருக்குதுங்க. இதெல்லாம் மாற இருக்குதுங்க. ஆயுள் நட்சத்திரம் கடைசி நட்சத்திரம் சொல்லுது ஆயுள் நட்சத்திரக்காரன். இந்த மாதம் எப்படி இருக்க போகிறது? ஆயுள் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் நன்மை ஏற்பட இருக்குதுங்க. பணவரத்து இருக்கும். இழுபறியான காரியங்கள் சாதகமாக முடிய இருக்குங்க. எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லது. தொழில் வியாபாரம் தொடர்பாக அலைய வேண்டியிருக்கும். வாடிக்கையாளர் அனுசரித்து செல்வதும் நன்மை தரும். முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது தடுமாற்றம் ஏற்படுங்க. கொஞ்சம் சற்று அமைதியாக இருப்பது நல்லது. நேயர்களே, இது வரைக்கும் மிதனராசி என்பர்கள், அது கடகராசி என்பர்களும் அதில் வரக்கூடிய நட்சத்திரம் பலங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. இல்லை பரிகாரம் எப்படி இருக்கும்? கடகராசி என்பதற்கு பரிகாரத்தை வந்து துர்க்கை அம்மனுக்கு அரளிப்பூ சாத்தி வணங்கி வர துன்பங்கள் குறையும். நீங்கும். மனக்கழகாக இருக்குதுங்க. உங்களுடைய அதிர்ஷ்ட கிழமைகள் சொல்லி திங்கள் புதன். சந்திராஷ தினங்கள் 1, 27, 28 ஆகிய தினங்கள் சந்திராஷம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். அதிர்ஷ்ட தினங்கள் என்று சொல்லக்கூடியது 21, 22, 20 மாதம். இந்த நிலையில் இது வரைக்கும் கடகராசி என்பர்களும் அதில் வரக்கூடிய 3 நட்சத்திர காலம் துல்லியமான வீடு எடுத்து பண்ணுறீங்க. அடுத்தடுத்து நல்லதொரு வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நிறுத்துங்கள். நன்றி, வணக்கங்கள்.